வீக்னஸை வெளியில சொல்லாதீங்க. ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு திரியாதீங்க. சொல்லிட்டா உடனே அது காணாமல்லாம் போவாது. தெரியாதீங்க. செஞ்ச உதவிய மூணாவது ஆளுக்கு சொல்லிட்டு தெரியாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ரொம்ப சுலபமா சொல்லிட்டேன் நான். ஆழமான விஷயம். வீட்டில் போய் 1 2 3 4ன்னு எழுதி வச்சுக்கிட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுடையது எது இல்லையோ அதை தொடாதீங்க. தொடாதீங்க. விழும்பொழுதெல்லாம் எழுங்க. விழும்போதெல்லாம் எழு. விழுந்தே கிடப்பதுதான் தோல்வி. எழுவது தோல்வியே அல்ல. பார்த்துக்கலாம்டா. நான் இப்படி கேட்கிறேன், என்னை இங்க இருக்கிற இந்த கூட்டம் நான் பேசுகிறேன் என்றவுடன் வந்தீர்களே, என்னை உங்களுக்கு எத்தனை வருடங்களாக தெரியும்? 4 3 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம், 4 வருஷம், 13 வருஷம். நான் ஒரு 15 வருஷம். நான் ஒன்று சொல்லட்டுமா? இந்த 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் இருக்கீங்கல்ல, உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னு சொல்றீங்கல்ல, உங்கள் வரைக்கும் நான் வந்து சேருவதற்கு 30 ஆண்டுகள் நான் உழைத்திருக்கிறேன். 30 வருஷம் உழைச்சிருக்கிறேங்க. என் கூட பயணம் செய்தவர்கள் எல்லாம் இன்றிலிருந்து 27 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே புகழ் பெற்று விட்டார்கள். ஆனால் நான் இந்த நிலைக்கு வருவதற்கு கடந்த 3 ஆண்டுகள் தான் ஆகின என்றால், அதற்கு முன்னால் 27 ஆண்டுகள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என் கடமையை நான் செய்து உழைத்துக் கொண்டே இருந்திருக்கிறேன். உங்க கையில மொபைல் இருக்குது. இத நான் வந்து பேசுறேன்னா, நான் எங்கேயோ போய் தானே பேசுறேன். என் வீட்டுல இருந்தா பேசுறேன். கால் வீங்க பயணம் பண்ணிட்டு போய் பேசியிருக்கேங்க நானு. சாதாரணமாக எந்த சாதனையும் இல்லை என்பதனை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். விழும்பொழுதெல்லாம் எழுங்கள்.